இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவள்ளூர் அடுத்த தொடுகோடு நமச்சிவாயபுரம் பகுதியை சேர்ந்தவர் சங்கர் ஜெயந்தி. இவர்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற 27 வயதான மகனும் புவனேஸ்வரி என்கின்ற 25 வயதான மகளும் இருக்கிறார்கள். 2 பிள்ளைகளுக்கும் திருமணமாகிவிட்டது. சங்கர் கடந்த கொரோனாவில் உயிரிழந்த நிலைமையில் தன்னுடைய மகனுடன் ஜெயந்தி வசித்து வருகிறார். இந்த ஜெயந்திக்கு வயது 43. ஜெயந்தி தொடுகாடு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் தொழிற்சாலையில் பல ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். அப்போது ஜெயந்திக்கும் அதே தொழிற்சாலையில் பணியாற்றும் சூப்பர்வைசருக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது. தொழிற்சாலையை விட்டு வீட்டுக்கு வந்தால் ஜெயந்தி எந்த நேரமும் சூப்பர்வைசரிடம் செல்போனில் நீண்ட நேரம் பேசிக்கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை அவருடைய மகன் பல தடவை கண்டித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தாய் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை முழுமையாக மகனிடம் கொடுப்பதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் தன்னுடைய தாயை தான் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வேலைக்கு வருமாறு மகன் அழைத்துள்ளார். ஆனால் மகனுடைய பேச்சை கேட்காத தாய் வழக்கம் போல அந்த தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்று வந்தார். இந்த நிலைமையில்தான் நேற்றைய முன்தினம் மீண்டும் தன்னுடைய தாயிடம் தனியாக கார் எடுத்து தொழில் செய்ய இருப்பதால் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டுள்ளார். இல்லை என்றால் நிலத்தை விற்று பணம் கொடு என்று கேட்டு தகராறு செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தாய் ஜெயந்தி மகனை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். இரவு முழுவதும் ஜெயந்தி தூங்காமல் அவருடைய மகனை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்திருக்கிறார். நேற்று அதிகாலையில் வீட்டின் வெளியே நிறுத்தி வைத்திருந்த 2 சக்கர வாகனத்திலிருந்து பாத்திரத்தில் பெட்ரோல் பிடித்து அதை பத்திரமாக வீட்டுக்குள் வைத்திருக்கிறார். மகன் மருமகள் பேர குழந்தைகள் ஒன்றாக கீழே படுத்து உறங்கிக் கொண்டிருந்ததால் மகனை மட்டும் தனியாக கொல்ல வேண்டும் என்று யோசித்த அவர் மருமகள் மற்றும் பேர குழந்தைகளை படுக்கையிலிருந்து எழுப்ப முயற்சித்துள்ளார். ஆனால் மருமகள் எழுந்திருக்காததால் கால் பாதத்தில் கட்டையால் அடித்து எழுந்து வேலை செய்யுமாறு எழுப்பியுள்ளார். அதேபோன்று படுக்கையிலிருந்த பேர குழந்தைகளையும் எழுப்பி வெளியே அனுப்பியிருக்கிறார். சரியாக காலை 7 மணி அளவில் மருமகள் பேர குழந்தைகள் வெளியே சென்றிருந்த நிலைமையில் ஜெயந்தி தான் பாத்திரத்தில் பிடித்து வைத்திருந்த பெட்ரோலை மகன் போர்த்தி தூங்கி கொண்டிருந்த போர்வை மீது ஊற்றி தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார். இதில் கிருஷ்ணமூர்த்தி தீப்பற்றி அலறி வீட்டுக்கு வெளியே ஓடி வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அக்கம்பக்கத்தினர் அவர் உடலில் பற்றிய தீயை தண்ணீர் ஊற்றி அணைத்து திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 75% தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்றிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து போனார். இது தொடர்பாக மப்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து பெற்ற மகனையே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொலை செய்த தாயை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். பாருங்க, திரைப்படத்தை மிஞ்சக்கூடிய சம்பவங்கள் பல நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.